ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மேண்டேட்ரி, கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அது வந்து இன்டர்னல் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஆளுகளுக்கும் யூஸ் ஆகும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் ப்ராஃபிட் இருக்கா, லாஸ் இருக்கா, கம்பெனியோட நிலைமை என்ன, நம்ம போட்ட ரூபா திரும்ப வருமானலாம் பார்ப்பாங்க, கவர்மெண்ட் டேக்ஸ்க்காக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகும். காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னா, காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும். இது வந்து கம்பல்சரி இல்லாமல் இருந்தது. பட் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, 35 கோடிக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், 50 கோடிக்கு மேலே போச்சுன்னா காஸ்ட் ஆடிட் பண்ணணும்ட்டாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா பியூர்லி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான். அவங்க வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, எந்த பீரியடுக்கு தேவைப்படுதோ, எந்த ஃபார்மேட்ல தேவைப்படுதோ, ஃபார்மேட் எதுவும் கிடையாது அதில். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம போடுறது தான், நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுபடி போடுறது தான். ஸோ இதுதான் 3க்கு உள்ள டிஃப்ரென்ஸ்.